ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி என்ன அப்படின்னா, பிரிந்த குடும்பத்தை சேர்த்த 55 வயது மாமியாரின் ரகசிய சாம்ராஜ்யம். ஒரு உணர்ச்சியான ஒரு ஸ்டோரிங்க. எத்தனை பேர் ஃபேமிலியில நிறைய ப்ராப்ளம் வருது, அதை ஒரு 55 வயது மாமியார் சரி பண்ணக்கூடிய ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரியினுடைய இருக்கக்கூடிய மாறலும் ஸ்டோரி எண்ட்ல நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சியின் ஓரத்தில் இருந்த பெரிய வீடு ஒன்று. அந்த வீட்டில் ஒரு காலத்தில் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது. ஆனால் இன்று அதே வீட்டில் அமைதி இல்லை. சுவர்களுக்கே சண்டையின் சத்தம் பழகிவிட்டது. அந்த வீட்டின் தலைவி 55 வயது மீனாட்சி. அவளுக்கு 2 மகன்கள். மூத்தவன் அரவிந்த், இளையவனோ கார்த்திக். இருவரும் திருமணமாகி அதே வீட்டில்தான் வாழ்ந்தனர். ஆனால் 2 மருமகள்கள், லதா, நிரஞ்சனா, ஒருபோதும் ஒத்துப்போவதே இல்லை. சிறிய விஷயம் கூட பெரிய சண்டையாக மாறும். உங்க அம்மா எப்பவும் உன்னைத்தான் ஆதரிப்பாங்க, நீங்க தான் வீட்டை பிரிக்கிறீங்க. இப்படி தினமும் சண்டை. மீனாட்சி மட்டும் அமைதியாக இருந்தாள். அவள் பேசாமல் இருந்ததை எல்லாரும் பலவீனம் என்று நினைத்தனர். ஆனால் யாருக்கும் தெரியாது ஒன்று இருந்தது. அந்த 55 வயது மாமியாருக்கு ஒரு ரகசிய சாம்ராஜ்யம் இருந்தது. ஒரு நாள் காலை சாப்பாட்டு மேசையில் அனைவரும் அமர்ந்திருந்தனர். லதா கோபமாக பேசினாள். இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே கிடையாது. அதுக்கு நிரஞ்சனா உடனே, மரியாதை வேணும்னா நீங்க முதல்ல கொடுக்கணும். அரவிந்த் தன் மனைவிக்காக சண்டை போட்டான். கார்த்திக்கும் கோபம் வந்தது. சில நிமிடங்களில் அந்த வீடு போர்க்களமாக மாறியது. மீனாட்சி மட்டும் அமைதியாக சாப்பாடு பரிமாறினாள். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது. அந்த இரவு அவள் தனியாக மாடியில் அமர்ந்து பழைய குடும்ப புகைப்படத்தை பார்த்தாள். என் குடும்பம் இப்படி ஆகணும் என்று மெதுவாக அழுதாள். அப்போது அவள் மொபைலில் ஒரு அழைப்பு வந்தது. அம்மா, எல்லாம் தயார் என்று. மீனாட்சி மெதுவாக சொன்னாள், சரி, நேரம் வந்துருச்சு. மறுநாள் காலை மீனாட்சி வழக்கம் போல் கோவிலுக்கு போவதாக சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். ஆனால் அவள் கோவிலுக்கு போகவில்லை. நகரின் மையத்தில் இருந்த ஒரு பெரிய கட்டிடத்திற்குள் நுழைந்தாள். அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் அவளை மரியாதையுடன் வரவேற்றனர். வணக்கம் மேடம் என்று. அந்த கட்டிடத்தின் பெயர் என்னன்னா, அன்னை உறவுகள் நல அறக்கம். அது ஒரு பெரிய அறக்கட்டளை. அனாதை குழந்தைகள், வயதானவர்கள், பிரிந்த குடும்பங்கள் அனைவருக்கும் உதவி செய்யும் அமைப்பு. அந்த அமைப்பின் நிறுவனர் யார் தெரியுமா? மீனாட்சி தான். அவள் கடந்த 15 வருடங்களாக ரகசியமாக அந்த அறக்கட்டளையை நடத்தி வந்தாள். அவள் கணவர் இறந்த பின் கிடைத்த பணத்தை வீணாக்காமல் சமூக சேவைக்காக பயன்படுத்தினாள். ஆனால் வீட்டில் யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியுமா? நான் செய்த உதவி பேசப்படக்கூடாது என்பதே அவளது எண்ணம். அந்த நாள் மீனாட்சி ஒரு முக்கிய முடிவெடுத்தாள். என் குடும்பத்தை நான் மீண்டும் சேர்க்கணும். அவள் தனது அறக்கட்டளையில் வேலை செய்யும் செல்வத்திடம் சொன்னாள், என் மகன்களையும் மருமகன்களையும் இங்கே கொண்டு வரணும் என்று. செல்வம் குழப்பமடைந்தான். அவர்களுக்கு உண்மை தெரியுமா அம்மா? இல்லை, ஆனால் தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றான். ஒரு நாள் அரவிந்தும் கார்த்திக்கும் ஒரு அழைப்பு வந்தது. உங்கள் குடும்பம் சமூக சேவைக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்கள் ஒரு சேவை முகாமில் கலந்து கொள்ள வேண்டும் என்று. முதலில் அவர்கள் மறுத்தனர். ஆனால் மீனாட்சி கேட்டதால் ஒப்புக்கொண்டனர். அடுத்த வாரம் அனைவரும் அந்த முகாமிற்கு சென்றனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. நூற்றுக்கணக்கான முதியவர்கள், அனாதை குழந்தைகள், உதவி தேடும் பெண்கள். அவர்களுக்கு உணவு கொடுத்து உதவி செய்து கொண்டிருந்தவர் யார் தெரியுமா? மீனாட்சி தான். லதா அதிர்ச்சி அடைந்தார். அத்தை, நீங்களா இது? மீனாட்சி மெதுவாக சிரித்தாள். ஆமா மகளே. அந்த 3 நாட்களில் குடும்பம் பழைய விஷயங்களை பார்த்தது. ஒரு வயதான தாத்தா சொன்னார், என் பிள்ளைகள் என்னை விட்டுட்டாங்க, இந்த அம்மா தான் என்னை காப்பாத்தினாங்க. ஒரு சிறுமி அழுதபடி சொன்னார், எனக்கு அம்மா இல்லை, ஆனா இந்த அம்மா தான் தினமும் என்னை பள்ளிக்கு அனுப்புறாங்க. அந்த வார்த்தைகள் லதா மற்றும் நிரஞ்சனாவின் மனதை உடைத்தன. அவர்கள் தங்களுக்குள் நடந்த சண்டைகளை நினைத்து வெட்கப்பட்டனர். அன்று இரவு அரவிந்த் தன் அம்மாவிடம் கேட்டான், அம்மா, இத்தனை பெரிய விஷயத்தை எங்களிடம் ஏன் சொல்லல? மீனாட்சி சிரித்தாள். நான் சொல்லியிருந்தா நீங்க என்னை பெரியவங்கன்னு பார்த்திருப்பீங்களா? ஆனா நான் உங்க அம்மா தான். இந்த இரவு ஒரு உண்மையை வெளிப்படுத்தினான். உங்க அப்பா இறந்தப்போ நான் ரொம்ப பயந்தேன். இந்த குடும்பம் பிரிஞ்சிடுமோன்னு. அதனால்தான் நான் அந்த அறக்கட்டளையை ஆரம்பிச்சேன். பிற குடும்பங்களை சேர்க்கும் போது நம்ம குடும்பமும் சேர்ந்திருக்கும் என்று நம்பினேன். அவள் பேசிக்கொண்டே அழுதாள். ஆனா இன்று நம்ம வீடுதான் உடைஞ்சு போகுது. அந்த வார்த்தைகள் அனைவரையும் அமைதியாக்கின.
லதா மெதுவாக மீனாட்சியின் கையை பிடித்தாள். மன்னிச்சிருங்க அத்தை. நிரஞ்சனாவும் அழுதாள். நாங்க தவறாக புரிஞ்சுகிட்டோம். மறுநாள் அறக்கட்டளையின் ஆண்டு விழா நடந்தது. அங்கே மாவட்ட கலெக்டர் வந்திருந்தார். மேடையில் அவர் பேசினார். இந்த அறக்கட்டளையால் கடந்த 15 வருடங்களில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மீண்டும் இணைந்துள்ளனர். அனைவரும் கைதட்டினர். பின்னர் அவர் சொன்னார், இந்த வருட தேசிய சமூக சேவை விருது பெறுபவர் யார் தெரியுமா? மீனாட்சி அம்மா தான். அரவிந்த், கார்த்திக் இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்களது அம்மா இவ்வளவு பெரிய மனிதர் என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஆனால் மீனாட்சி மேடையில் சொன்ன வார்த்தைகள் எல்லாரையும் அழ வைத்தது. நான் பல குடும்பங்களை சேர்த்திருக்கிறேன், ஆனால் என் குடும்பம் மட்டும் பிரிஞ்சிருந்தது. இன்று என் பிள்ளைகள் மீண்டும் ஒன்றாக நிற்கிறாங்க. அதுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு விருது. வீட்டிற்கு திரும்பிய பின் இந்த குடும்பம் மாறா தொடங்கியது. லதா மற்றும் நிரஞ்சனா சேர்ந்து சமையல் செய்தனர். அரவிந்த் மற்றும் கார்த்திக் ஒன்றாக வேலைக்கு சென்றனர். வீட்டில் மீண்டும் சிரிப்பு திரும்பியது. ஒரு நாள் மீனாட்சி மாடியில் அமர்ந்து கொண்டிருந்தார். அப்போது அவளது பேரன் வந்து கேட்டான், பாட்டி, உங்க ரகசிய சாம்ராஜ்யம் எங்க இருக்கு? மீனாட்சியோ சிரித்தாள். அது இந்த வீட்டுலதான் இருக்கு. எங்க? அவள் பேரனை அணைத்து கொண்டு சொன்னாள், அன்பு இருக்கும் இடமெல்லாம் தான் என் சாம்ராஜ்யமும் இருக்கும் என்று. சில மாதங்கள் கழித்து அந்த குடும்பம் சேர்ந்த அறக்கட்டளை சேவை செய்ய ஆரம்பித்தது. ஒரு காலத்தில் தினமும் சண்டை போட்டவர்கள் இன்று பிற குடும்பங்களை இணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஒரு நாள் லதா ஒரு பெண்ணிடம் சொன்னான், மாமியார் என்றாலே எதிரி இல்லை, சில சமயம் அம்மாவை விட அதிகமாக குடும்பத்தை காப்பாற்றுபவர்கள். அதை தூரத்தில் கேட்ட மீனாட்சியின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அந்த கண்ணீர் தூக்கத்திற்கானது அல்ல, அது மகிழ்ச்சியின் கண்ணீர். வீடு பெரியதாக இருந்தாலே குடும்பம் பெரியதல்ல, மனசு பெரியதாக இருந்தால்தான் குடும்பம் நிலைக்கும். ஒரு 55 வயது மாமியார் தனது அன்பாலும் பொறுமையாலும் உடைத்த குடும்பத்தை மீண்டும் இணைத்தார். அவளது உண்மையான ரகசிய சாம்ராஜ்யம் பணம் அல்ல, அதிகாரம் அல்ல, அது அன்பு, பொறுமை, மன்னிப்பு. இன்றைய காலத்தில் குடும்பங்கள் உடைவதற்கு பெரிய காரணம் புரிதல் இல்லாமல் சில வார்த்தைகள் பெரிய காயங்களை உருவாக்குகின்றன. மாமியார் மருமகள் உறவு என்றாலே சண்டை என்ற எண்ணம் பலரிடம் உள்ளது. ஆனால் உண்மையில் அந்த உறவு ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும், உடைக்கவும் முடியும். இந்த கதையில் மீனாட்சி என்ன செய்தார்? அவள் சண்டைக்கு சண்டையால் பதில் சொல்லவில்லை, அமைதியால் பதில் சொன்னார். அவள் தனது குடும்பத்தை வெறுக்கவில்லை, அவர்களை புரிந்து கொள்ள முயன்றார். ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருவர் பொறுமையாக இருந்தால் அந்த குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்படும். இன்றைக்கு பலர் என் மரியாதை, என் ஈகோ, என் உரிமை என்று நினைக்கிறார்கள். ஆனால் நம் குடும்பம் என்று நினைப்பவர்கள் குறைந்து வருகின்றனர். மீனாட்சியின் உண்மையான செல்வம் அவள் வைத்திருந்த அறக்கட்டளை அல்ல, அவள் சேர்ந்த மனிதர்கள். அன்பு கொடுத்தால் அன்பு திரும்ப வரும், மன்னிப்பு கொடுத்தால் உறவுகள் மீண்டும் உயிர் பெறும். இந்த கதை சொல்லும் மிகப்பெரிய ஒரு உண்மை என்னன்னா, குடும்பத்தில் ஒருவர் அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல, அது பெரிய வலிமை. பெற்றோரின் தியாகம் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு தாமதமாகத்தான் புரியும். உறவுகளை காப்பாற்ற பணம் தேவையில்லை, புரிதலும் பொறுமையும் போதும். வீட்டில் பெரியவர்கள் இருப்பது ஒரு ஆசீர்வாதம். அவர்கள் அனுபவம் பல பிரச்சனைகளை சரி செய்யும். இன்றைய தலைமுறைக்கு இந்த கதையின் செய்தி என்னன்னா, வெற்றி என்பது பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, உடைந்த உறவுகளை மீண்டும் சேர்ப்பதுதான். ஒரு குடும்பத்தில் அனைவரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. கருத்து வேறுபாடுகள் வரும், சண்டைகளும் வரும். ஆனால் அந்த சண்டையை விட உறவை முக்கியமாக பார்க்கும் போதுதான் குடும்பம் நீடிக்கும். கடைசியாக, வீட்டில் சிரிப்பு இல்லை எனில் அந்த வீடு அரண்மனையாக இருந்தாலும் பயனில்லை. அன்பு இருந்தால் சிறிய வீடும் கூட சொர்க்கமாக மாறிவிடும். என்ன நேயர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நாங்க உங்களுக்கு போட்டோம். நம்ம சேனல் வந்து ஜஸ்ட் 51 வீடியோஸ்ல 6 மந்த்ல மானிட்டேஷன் ஆயிடுச்சு. உங்க சேனல்ல இதே மாதிரி மானிட்டேஷன் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடிக்கு தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு தேவையான எல்லா சந்தேகங்களுக்கும் விடையளிக்கப்படும். தேங்க்யூ.